இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் 2026 ஆல்மோஸ்ட் 5 நாள் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் வந்து ரிமைனிங் வந்து நிறைய நாள் இருக்கிறனால நம்ம வந்து இது போடலாம், தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த பிங்க் கலர் ப்ரெஷ்ஷு, அப்புறம் செகண்ட் பைல் வந்து இந்த லாவெண்டர் கலர் ப்ரெஷ், ஐ மீன் ஸ்பாஞ்சு, அப்புறமா வந்து லாஸ்ட் பைல் வந்து இந்த ஸ்கின் கலரில் இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சு. ஸோ நம்ம வந்து 3 மாதமாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ சில காரணங்களால் வந்து பண்ண முடியல. ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய தேர்ட் ஐ சக்ரா, அதாவது நெற்றி பொட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லாகவே இருக்குது. அதனால என்னால் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 2-3 நாள் வந்து தலை வலிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. இப்போது ஓகேவாக இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் கடிப்பாங்க, பார்த்து இருந்துக்கணும். உங்களுக்கு வந்து பின்னாடி பேசுகிற மாதிரி ஒரு ஐ மீன் நீங்கள் பின்னாடி பேச மாட்டீங்க. ஒரு சில பேர் உங்களை பற்றி தவறாக பின்னாடி பேசுவாங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. கடைசி 3 மாதம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யார் எல்லாருமே வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிற மாதிரி பார்க்குறவங்க சிரித்து பேசினா எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதை தெளிவாக மனசில் வச்சு ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து முடிவுகளை வந்து தெளிவாக எடுக்க கற்றுக்கோங்க. ஏதாவது ஒன்று நம்ம பழசு நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். எப்பயுமே வந்து புதுசாக வந்து நிறைய விஷயம் மாற்றம் வரதான் செய்யுது. நீங்கள் வந்து என்ன தான் இவ்வளோ கற்றுக்கிட்டாலும் எவ்வளோ மாறினாலும் நீங்கள் பழசு வந்து ஒரு பழைய நபர் உங்களை விட்டு போனாலோ இல்லை ஏதோ ஒரு பழைய விஷயம் நடந்தாலும் திரும்பியும் அந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரிலாம் நான் பண்ணால் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப் வந்து முன்னோக்கி போகுது, முன்னோக்கி நீங்களும் போங்க. அந்த இந்த கீழே உடஞ்ச ஒரு பொருளையே வந்து பார்க்காதீங்க. கண்ணாடி வந்து உடஞ்சா திரும்ப சேர்க்க முடியாது, புதுசு தான் வாங்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உடைஞ்சு போனதையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, முன்னோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறது அட்வைஸ் உங்களுக்கு. தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. பாய். பயல் நம்பர் 2 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, செகண்ட் 3 months. ஓகே, இப்போது ஒரு கைடன்ஸும் பார்த்துடலாம் உங்களுக்கு. இதே தான் வந்து பயல் நம்பர் 1க்கும் வந்துச்சு. ஓகே, அதனால் கிளாரிட்டிக்கு 2-3 கார்டு எடுத்துக்கிட்டேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது வந்து உங்களை இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜனவரி 1 ஆனால் சில பேர் ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து முனைப்பாடாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். ஜிம் போகிறதா இருக்கட்டும், ஒரு சிங்கிங் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், டான்ஸிங் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ரிசல்யூஷன் எடுத்து இல்லைன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும் நான் சாப்பிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாதம் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே போவீங்க. உங்களுடைய மனசும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவாக இருக்கும். உங்களால் வந்து அடுத்து என்ன நடக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா வந்து இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், சில பேர்னா கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாதம் எப்படி போகும் அப்படின்னா மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். நீங்கள் மனசு சொல்கிறத வந்து கவனிப்பீங்க. இப்போ ஏதாவது ஒன்று முன்னாடியே நடக்க போகிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓ, இது நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் வந்து அந்த சம்பவத்தெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து எப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து அந்த மாதிரி போகும். ரொம்ப வந்து கற்றுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்து நியூ இயரை வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியும் போவீங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கற்றுக்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த 3 மாதத்துல நீங்கள் வந்து எதுனாலும் வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி அப்படின்னா வந்து இந்த கார்டு வந்து பையன் நம்பர் 1க்கும் வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எனக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படுது. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவுங்கிறது எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிபட்டு அனுபவம் வந்து நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. இந்த டைமில் வந்து ரொம்ப அனுபவம் வந்துருச்சு. இப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்கள் நல்லா வந்து ஹீல் ஆகியோ, நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு இதில் உடஞ்சி போய் இருக்கலாம். உடஞ்சி போய் இப்போ தான் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து நீங்கள் வரீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டு உங்களை டைவர்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த பழைய விஷயத்துலேருந்து மறக்கணும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று நான் புதுசாக வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த 3 மாதம் ஸ்மூத்தாக போகும். மார்ச் வரைக்கும் ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ 4th மந்த்து 4, 5, 6 அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த மந்த்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பழசு ஒரு அடி வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கலாம். அந்த விஷயம் வந்து திரும்ப உங்களுக்கு வந்து வரும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து திருந்திட்டீங்களா, உண்மையாகவே அதுலேருந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். எப்பயுமே அது வந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து தெளிவாயிடுவீங்க. உங்களுக்கு அந்த பகுத்தறிவு, அது எப்படி சொல்கிறது, எது கரெக்டு எது தப்பு, இந்த சைடு இப்போ போனால் வந்து நமக்கு தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ஒரு கார்மா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நல்லதே நினச்சி நல்லதே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல் பலன், நல் கர்மா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி இது வந்து எவ்வளோ மந்த், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போது நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து நல்லா எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு நபராக மாறிடுவீங்க. எல்லாருமே வந்து உங்களை வந்து பரவாயில்லப்பா, இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ பாருங்கள் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே வந்து ஒரு அன்பு வைக்கக்கூடிய ஒரு நபராக, உங்களுக்கும் வந்து அந்த ஆரான்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் எனர்ஜி வந்து அவ்வளோ ஹையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் நேச்சரும் உங்ககிட்ட வந்து பேசினாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு எந்த ஃபேஸ் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு யார்கிட்டயாவது வந்து உங்கள் கெரியர் வைஸ் வந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சி அதுலேருந்து நீங்கள் வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியோ, இல்லை ஒரு ஏதோ சில சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அதை சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சொல்லி கொடுக்குற இடத்துல, இல்லை வந்து ஒரு யாராவது வந்து பேசினாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மனக்கசப்பும் வந்து பெருசாக இருக்காது. உங்களுக்கு வந்து சமாளிக்க தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ இது பண்ணி உங்களுக்கு வந்து நல்லாவே சமாளிக்க தெரிஞ்சிடும். இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கடந்து போகணும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த நபரோ இல்லை அந்த சூழ்நிலையோ திரும்ப வந்தால் அதையும் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரியணும். தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து மனம் கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒருத்தங்களை வழி நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் வந்திருக்கும்.
இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே போகும். இங்கே வந்து நீங்கள் செக் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் என்ன அப்படின்னா, அடுத்த 3 மாதம், கடைசி 3 மாதம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களை சுற்றி வந்து எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பாம்புகளும் இருக்கும், விஷமும் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் எல்லாமே சொல்லாமல் கொஞ்சம் குறைச்சி அளவாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தங்க வந்து லைட்டாக பேசினாலே 1% கொடுத்தாலே நீங்கள் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு 100% செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வந்து தெரிந்த நபர்களோ உருவாகுவாங்க. ஆனால் எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பாம்புகள் உங்களுக்கு வந்து பழி வாங்க வந்து துடிச்சிட்ருக்கும். இவங்க எப்படி வந்து ஒரு பொறாமையும் இருக்குது. இவங்க எப்படி இவ்வளோ மேலே போனாங்க, இவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நம்பர் 1 இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸு, அப்புறம் அடுத்து அப்படியே ஒரு மாதம், ஐ மீன் 3 மாதத்துக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 3 மாதம், அப்புறமா 3 மாதம், இப்போ மொத்தமாக 6 மாதம் ஆகுது. மொத்தம் 6 மாதம். தென் ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 மாதம், அதாவது ஜனவரி டு மார்ச் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிச்சுவேஷனை மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ கார்மா, இந்த எனர்ஜி கிளென்சிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து இங்கே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் 6 மாதத்து ஒரு 9 மாதத்துக்கு வந்து ஒரு மாதிரி தான் உங்களுக்கு போகுமே. ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த பாதை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கான ஏதாவது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லையோ இல்லை தேவையில்லாமல் வந்து ஒரு வார்த்தையை விட்டோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அமைதியாக வந்து இருந்தாலே ரொம்ப வந்து நல்லது. அது போக வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் 3 மாதம் வந்து ஏதாவது கார்மிக் பார்ட்னர் அந்த மாதிரி அதாவது லவ் சம்மந்தமாக ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்திரை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கிழியவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த 3 மாதத்தில் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல கர்மா இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லை. இன்னொன்று நமக்கு வந்து என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியதினே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே கேட்கவே மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட பேசாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலுமே நம்ம கேட்கவே மாட்டோம். திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு தடவை வந்து அவங்க நம்மளை திட்டியோ இல்லை அவங்களே வந்து சீப்போ அப்படின்னு விலகி விட்டால் தான் வந்து நம்ம போகவே செய்வோம். அந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு பாடம், அதுக்கு நம்ம ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க, நம்மளால் அவங்க விட்டு வர முடியல அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். அதுக்காக தான் வந்து உனக்கு இந்த பாதைக்கு இவங்க வந்து சரி வர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான விதைகளை வந்து இந்த மாதமே உங்களுக்கு போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதமே ஏதாவது ஒரு சண்டை வரதோ இல்லை டிசம்பர்லேயே வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக தான் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மாதத்துல அந்த தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து 2 பாதை இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்த 3 மாதத்துக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2 பாதை இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து கடந்து வந்த பாதையிலே வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி போகிறது. இன்னொன்று வந்து புதிய பாதை அந்த மாதிரி இருக்கும். புதிய பாதை
போகிறது. உங்கள் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, இல்லை நீ கம்ஃபர்ட் ஜோன்லேயே இரு, நீ இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்த, இப்போ என்ன உனக்கு திடீர்னு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா இமோஷ்னலாக ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கோம், அதுக்காக அப்படி தோணும். அப்போது பிரெயின் வந்து இல்லை இது உனக்கு நல்லது கிடையாது, உன் மனநிலைக்கும் நல்லது கிடையாது, நீ வந்து இதுலேருந்து விலகி வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து இங்கே நீங்கள் எடுத்தே ஆகணும். இங்கே வந்து ஒரு கட்டாயம் வந்து இருக்க தான் செய்யுது. ரொம்ப என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. என்னதான் பண்ணாலுமே அந்த இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. இது ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டே இருக்கும். ஸோ அது முற்றுப்புள்ளி இல்லாமையே போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மாதம் எப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 3 மாதம் உங்களுக்கு வருமான ரீதியாக வந்து உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். வருமான ரீதியாகவோ இல்லை ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாக நீங்கள் மாறி ஓரளவுக்கு நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. இங்கே உள்ள ஃபெயிலியர் எல்லாமே நீங்கள் வந்து ஓகே நம்ம எதுலையாவது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எதுலேயோ காசு விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு யாருக்கிட்டே கேட்குற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கிட்டே கேட்குற கையேந்தி வர்ற நிலமை இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் மனசில் வந்து ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு மனிதர்கள் தான், அதனால் நம்ம ஒரு சில முடிவுகளை எடுத்து நம்ம அதுக்காக வருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வருந்தலாம், தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து எல்லா நேரமும் வந்து நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுப்போம். கரெக்டான டெசிஷன் எடுத்துமே நம்ம வந்து அதுக்காக ஃபீல் பண்ணலாம். ஓகே அது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரியாணி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து அது எனக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே அது சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி இந்த உறவோ இல்லை ஏதோ ஒரு கடந்து வந்த பாதை வந்து கடினமாக இருந்தாலுமே அது ஓகே அது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹீலிங் ஸ்டேஜ் வந்து இந்த 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 3 மாதம் அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் வந்து டோட்டலாக வந்து இதெல்லாம் எதுக்கு நடந்தது அப்படிங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நானே இப்போ என்னுடைய லைஃப்பை வந்து திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து சில விஷயத்துக்குலாம் அழுதுருப்போம். ஸ்கூல்லலாம் வந்து அப்படி இப்படின்னு அழுதுருப்போம். இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி இதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற புள்ளிகளை வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். உங்களை இந்த 2026 வந்து பயங்கரமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ரொம்ப ஒரு புது ஒரு ஆளாக மாற்ற போகுது. அதுக்கு நீங்கள் தயார் நிலையில் தான் இருக்கணும். உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற காரணமா வந்து கிடைக்கத்தான் செய்யும். அங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது தீவினை செஞ்சிருந்தாலுமே சரி, அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்ற காரணமா கூடிய விரைவில் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையுமே பட வேணாம். நம்ம வந்து கஷ்டப்படுறோம், அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். நீங்கள் கடைசி 3 மாதம் வந்து எனக்கு ரஜாவா அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப வந்து மஜாவாக இருக்கலாம். ரொம்ப நல்லா எப்படி சொல்ல, எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்க மாதிரி, ரொம்ப நிறைஞ்ச மனசோடு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலை விஷயத்துலையுமே சரி, இல்லை ஒரு லவ், இப்போது வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா வந்து நம்மளே நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளை வந்து மித்தவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் வந்து ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸில் இங்கே இந்த 3 மாதத்தில் வந்து உங்களுக்கே வந்து உங்களை பிடிக்காம நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம், நம்ம திரும்ப வந்து பழைய பாதைக்கே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்.
அதுக்கடுத்து அடுத்த 3 மாதம்தான் உங்களுக்கு வந்து அந்த தெளிவுரை கிடைச்சு, ஓகே நான் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து போவீங்க. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபைல் 1க்கான அட்வைஸ். ஃபைல் 1 எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்களாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிச்சு முடிவு எடுக்க தெரியாமல் அதை தள்ளி போட்டு அப்படின்லாம் போக வேணாம். இது அப்படியே போகட்டும், எப்படி போகணுமோ அப்படி போகட்டும், போகிற பாதையில் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகலாம். ஆனால் ஒரே ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடாதீங்க. ஓகே நமக்கு கரெக்டாக தான் அதுக்குன்னு போகிற பாதை வந்து முள்ளும் சேரும் இருந்தால் நம்ம காலை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசித்து நம்ம முடிவெடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக யோசித்து முடிவெடுங்க. ரொம்ப அதை வச்சு ஓவர் திங்க் பண்ணி நைட்டு ஃபுல்லும் வந்து அழுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்து நம்ம வேறு வேலையே ஓடாமல் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். பாய். 3 மந்த்ஸாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், அப்புறம் அடுத்த 3 மந்த்ஸ். உங்களுக்கான கைடன்ஸும் என்னன்னு பார்த்துடலாம். ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு உங்கள் குலதெய்வமோ இல்லை யூனிவர்ஸே வந்து உங்களை வந்து அவ்வளோ அரவணைச்சு பாதுகாத்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லக்கி மந்த்துங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து திருப்பி போட்டு ரொம்ப நல்லா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ். ஓவராலாகவே நான் வந்து ரொம்ப நல்லதாக தான் பார்க்குறேன். எதுவுமே வந்து மோசமாக நான் பார்க்கவே இல்லைங்க. ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்பர் 3. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுங்கிறதுனாலே வந்து லக்கியான கார்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உங்களோட நீங்கள் யூனிவர்ஸ் நம்பினா யூனிவர்ஸ், இல்லை குலதெய்வம் நம்பினா குலதெய்வம், எந்த தெய்வத்தை நம்புகிறீங்களோ அந்த தெய்வம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப வந்து ஆசீர்வதிக்க போகிறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது வந்து திரும்பி மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு 3 மாதம் அப்படி தான் இருக்க போகுது. நல்லதையே செய்யுங்கள், நல்லதே பேசுங்கள். அப்புறம் உங்களுடைய யார் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் சேர்ந்து இருந்தாங்களோ அவங்கள மட்டுமே நீங்கள் கூட வச்சுக்கோங்க. இல்லை திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் வந்து பேசுனாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கள தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில பாம்புகளும் வரும். நம்ம உயர்ந்து முன்னேறும் போது ஒரு சில பேர் கீழே வந்து தள்ளி விடணும், இல்லை இவங்க எப்படி உயர்ந்து வந்தாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னே வச்சுக்கோங்களேன். பொறாமை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக தான் நான் பார்க்குறேன். அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், நீங்கள் எந்த பாதையில் இருக்கீங்களோ அதையே வந்து முன்னோக்கி பயணிங்க. நீங்கள் பழசு எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணவோ, இல்லை நம்ம தப்பாக பண்ணுறோமோ, இல்லை இவங்கள நம்ம வந்து இவங்கள நல்லா பார்த்துக்கணும்,
அப்படிலாம் யோசிக்காதீங்க. இவங்க என்ன நெனச்சுப்பாங்க, அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, எதுவுமே யோசிக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க பண்ணுங்க. வருவாய் ரீதியாக வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட் இந்த ஒரு லைஃப்லயே நமக்கு ஏதாவது ஒரு வருஷம் வந்து நமக்கு என்னதான் சொன்னாலுமே வந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தா, அந்த வருஷத்துல ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணமும் இருக்கத்தான் செய்யும். எதுவுமே இல்ல அப்படின்னு சும்மாலாம் சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்ததா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நமக்கு வந்து அந்த வருஷம் வந்து நல்லா போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே போக போகுது. அப்புறமா வந்து அ நல்லா உங்களுக்கு பண ரீதியா வந்து உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ஐ மீன் நல்ல புழக்கமாவே இருக்கும் பணம். கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுற அளவுக்குலாம் வந்து பணம் இல்லாமலாம் போயிறவே போயிறாது. ஸோ உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். அடுத்த 3 மாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, அதாவது ஆம் என்னது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பயணம் வரும். ஏதாவது எங்கேயாவது பயணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உங்க லைஃபே வந்து இந்த ஒரு இயர் வந்து ரொம்ப பிஸியா தான் இருப்பீங்க. ஏன்னா, நீங்க வந்து எப்பயுமே வந்து பணம் சம்பாதிப்பீங்க. இல்ல எங்கேயாவது ட்ரிப்பு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க. இல்ல வெளிநாட்டுக்கு நீங்க வேலைவாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்க ஏதாவது சோஷியல் மீடியால இருந்தீங்க, ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே வந்து உங்களுக்கான ரெகக்னைசேஷன் வந்து கிடைக்கும். பார்வையும் நல்லாவே அ வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்னா கவலைப்படாமவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது வேலை வந்து தேடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தேடலாம். இல்லை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாற்றலாம். உங்களுக்கு அதுக்கான இது இருக்குது. கடைசி 3 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்கும். புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நல்ல விதமாக தான். ஆனால் நமக்கு வந்து நம்ம இப்போ டெய்லி குளிச்சுட்டு காலையில் கிளம்பிட்டு டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ திடீர்னு நமக்கு வந்து இல்லைப்பா நீ வந்து லன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது, இல்லை நைட் ஷிஃப்ட் போகிறது, அந்த மாதிரி வந்து திடீர்னு மாற்றம் வரும்போது நமக்கு ஒரு சில என்ன சொல்கிறது இடைஞ்சல்கள் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் புதுசாக புறப்படுத்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ரொம்பவே நல்ல மாற்றம்ங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கஷ்டங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு யாராவது வந்து இவங்க உங்கள் லைஃப்பில் தேவையில்லை அப்படின்னா, அவங்கள வந்து யுனிவர்ஸ் வந்து விலக்கி விட்டுரும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதுக்கு எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அங்கே தான் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மித்தபடி ஓவரால் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான கார்ட்ஸ், அழகான எனர்ஜி இருக்குது. உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நான் இப்பயும் வந்து மேபி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நபர் வந்து வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்கலாம். அவங்க வந்து இந்த 3 மாதத்துல வரலாம். இல்லை உங்களை தேடி ஒருத்தங்க வந்து புதுசாக வர்றவங்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு மாதிரி மிஸ்ஸிங், வெயிட்டிங், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் இருங்க. உங்களுடைய வொர்த் என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் வந்து எல்லாமே பண்ணணும், எல்லாத்துக்கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தேவையில்லாத நபர்களுக்கு வந்து நேரம் செலவழித்து உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்கிறதுக்காக சில பேர் எதாவது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து யோசிக்காமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு முயற்சியாக
ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் நில்லுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த வருஷம் உங்களோடது. பை பை.